ஸோ ஹாய் மக்களே, IBBSPO மெயின்ஸ்க்காக நம்ம மதுரை PTR காலேஜ் ரிவ்யூக்கு போயிட்டுருக்கோம். ஸோ லிவினோ ஆக்சுவலி நம்மளோட ஜாயின் ஆயிருக்காரு மக்களே. லிவின் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹலோ ஹலோ வணக்கம். ஸோ லிவின் மதுரையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அதாவது அவங்க ஃப்ரெண்டு யாரும் எழுத வரான், அப்படிலாம் யாரும் இல்லை சார். மதுரையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் காலையிலேயே போயிட்டோம் மக்களே, ஒரு 7:30க்கெலாம் போயிட்டோம். ஆனால் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஈரோடுலேருந்து, ராமேஸ்வரத்துலேருந்து, ஸோ வேறு வேறு டிஸ்டன்ஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க. ஸோ 7:30லேருந்து பாவம் ரொம்ப கஷ்டம் இல்லை, வெளியே வர அப்படி ஒரு சைடு வந்து கடையும் பெருசாக 1:30 மணி ஆயிரும். ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, காலையிலேயே வந்து ரொம்ப நேரமாக பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனலாக ஒரு 7-8 பேர்ட்ட பேசிட்டு தான் வந்தோம். சரி நம்ம மக்களுக்கு வந்து நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். சரி நம்ம மக்களுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு கலர்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். அந்த கலர் என்ன தான் சொல்லுவீங்களா? எங்கள் ஊரில் கலர், ஆமாம். ஸோ கலர் மீன்ஸ் இந்த ஜூஸ் தான் கொடுக்கலாம். ஒரு இதாக இருக்கு, ஏன்னா ஒரு 4 மணி நேரம் முடிச்சுட்டு வரப்ப ரொம்ப டயர்ட் ஆயிரும்ல, கை வலிக்குது அப்பா. எவ்வளோ அட்டம் கொடுத்துருக்கீங்க? ஈஸியாக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாத்துக்கும் தரோம். இல்லை இருக்கட்டும். எல்லாருக்கும் எவ்வளோ அட்டம் கொடுத்துருக்கீங்க? ஓவராலாக ஒரு 80+ கொடுத்துருக்கேன். 80+ கொடுத்துருக்கீங்களா? ஓகே. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சா? ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, குவான்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பு. மற்றபடி எல்லாமே ஒரு 10 to 15 போடலாம். சி எவ்வளோ போடுற மாதிரி இருந்துச்சு? ஒரு 20 to 25 போடலாம். 20 to 25. ஓகே, சூப்பர். குவான்ஸ் எவ்வளோ போடுற மாதிரி இருந்துச்சு? குவான்ஸ் அதிகபட்சமே ஒரு 10 to 15 கஷ்டம் தான், ஒரு 10 போடலாம். நல்லா படிச்சிருந்தாங்களே, ஏன்னா DI 2 கேட்டிருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான், நார்மலாக அவ்வளோ போட முடியாது. மற்றபடி ஒரு 10 போடலாம், குவான்ஸில் 10 to 15 போடலாம். ஓகே. இது ரீசனிங் எவ்வளோ போடுற மாதிரி இருந்துச்சு? ரீசனிங் ஒரு 30 போடலாம், ஈஸியாக தான் இருந்துச்சு. ரீசனிங் 30 போடலாம். ஓகே. இது இங்கிலீஷ் எவ்வளோ போடுற மாதிரி இருந்துச்சு? இங்கிலீஷ் தான் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க, எல்லாமே அட்டன் பண்ணிடலாம் இங்கிலீஷில். அதில் டஃப்லாம் ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ் இப்போ குவான்ஸில் வந்து இந்த நியூ பேட்டர்னில் ராங் நம்பர் அதெல்லாம் கேட்டிருந்தாங்களா? ராங் நம்பர் அந்த 3 சீரியஸ் கொடுத்து அதில் கிரேட்டர் இருந்தாங்களா? அதில் ஒரு 4 கொஸ்டின் நான் மேராத்தானில் எடுத்து 4 கொஸ்டின் வந்துருந்துச்சு. வேறு எதுவும் கேட்டிருந்தாங்களா மிஸ்சீலியஸில்? பில்லர்ஸ் அந்த மாதிரி இல்லை, DI தான் 2 கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து சென்டர் ஆங்கிள் டிகிரி பேஸ் பண்ண மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் அந்த ஸ்கோர் ரன் அந்த மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்க. ஓகே. வேறு அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ்? அப்ளிகேஷன் நார்மலாக தான், மெயினாக வந்து அந்த ஹாலோகிராம் சர்க்கிள் பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சிலிண்டர் அந்த ஹாலோகிராம் பேஸ் பண்ணி. மற்றபடி மீதியெல்லாம் நார்மலாக தான். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ரூட் டைப் கேட்டிருந்தாங்க. ரூட் ஈக்குவேஷனில் அது 4 ஈக்குவேஷன் கொடுத்து அதில் ரூட் வேல்யூ ஃபைன் பண்ணி அதில் இது பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் ஓரளவு CA வந்து எத்தனை மந்த் வரைக்கும் கேட்டிருந்தாங்க? செப்டம்பர் அதிகமாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கேட்கல, செப்டம்பருக்கு முன்னாடி கேட்கல, செப்டம்பர் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஒரு 15 கொஸ்டினுக்கு பக்கம் செப்டம்பர்லேருந்தே வந்திருக்கும். நீங்கள் எந்த இதில் படிச்சுட்டு இருந்தீங்க? CA வந்துருந்துச்சா? CA நான் ஓரளவு AffairsCloud தான் படித்தேன். ஓரளவுக்கு ஒரு 15 to 20 போடுற மாதிரி இருந்துச்சு. சூப்பர் தேங்க்ஸ். வேறு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் எப்படி இருந்துச்சு? லெட்டர் ரைட்டிங் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரெண்டுமே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. 3 டாபிக் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எடிட்டோரியலில் ஒன்று அட்டன் பண்ணேன். அப்புறம் இதில் வந்து வைலன்ஸ், வீடியோ கேம்ஸ், மூவிஸில் அதிகமாக வைலன்ஸ் இருக்குது, அதை எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க சில்ட்ரன்ஸ், அதை எழுதியிருந்தேன். ஓவராலாக ஈஸியாக, குவான்ஸ் மட்டும் தான் கஷ்டம், மற்றபடி ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு. லெட்டர் ரைட்டிங் சொன்னீங்க? லெட்டர் ரைட்டிங் அதான் எடிட்டோரியல், அதாவது 3 கேட்டிருந்தாங்க. எஸ்ஐ கேட்கல, எடிட்டோரியலில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, அதுக்கு வாட்டர் மேனேஜ் ஹார்வெஸ்டிங்கை பற்றி ஹிந்து எடிட்டோரியலுக்கு ஒரு லெட்டர் எழுத சொன்னாங்க. இன்னொன்று வந்து பாஸ்புக் பிரிண்டிங் ப்ராப்ளம் இருக்குது, அதை பிரான்ச் மேனேஜருக்கு எப்படி சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு லெட்டர் கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான், அது 2 ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ தான் IBBSPO மெயின்ஸ் எழுதிட்டு ப்ரோ வந்திருக்கிறாரு. ஸோ என்ன ப்ரோ கேட்டாங்க, எப்படி இருந்துச்சு ஓவராலாக வந்து பார்த்தோன்னா ஆப்டி வந்து கஷ்டமாக தான் ப்ரோ இருந்துச்சு வழக்கம் போல். ப்ளஸ் இங்கிலீஷு, ரீசனிங், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து பார்த்தோன்னா ஈஸியாக தான் ப்ரோ. ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்டியில் என்னென்ன வந்திருந்தது? ஆப்டியில் DI வைஸ் 1 or 2 தான் வந்துருந்துச்சு ப்ரோ. அப்புறம் மேக்ஸிமம் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி, அப்புறம் இந்த குவான்டிட்டி பேஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்துருந்தது. ஓகே. இங்கிலீஷில் RC 2, அப்புறம் இங்கிலீஷ் வைஸ் ஈஸியாக தான் ப்ரோ இருந்துச்சு. அப்புறம் இந்த காலம், காலம் 1 காலம் 2 கொடுத்து கம்பேர் வேர்ட் ஸ்வாப் அது மாதிரி தான். ஓகே. இது ரீசனிங்கில் என்னென்ன கேட்டிருந்தாங்க? ரீசனிங்கில் இது இருந்துச்சு ப்ரோ, சீட்டிங் பஸ்ஸில் அதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம்
கோடிங் டிகோடிங் மூணு கொஸ்டின், அது 2 மார்க் மிஷின் இன்புட் அவுட்புட் வந்துருந்துச்சா? மிஷின் இன்புட் அவுட்புட் வரல. ஓகே. இது கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருந்துச்சு? கரண்ட் அஃபேர்ஸ் ஓவராலாக ஈஸி தான் ப்ரோ. அக்டோபர்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின். அக்டோபர்லேருந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஓகே. ஓவராலாக எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்கும்? ஓவராலாக 60 தான். அந்த 60 70 80 70 to 80 அந்த ரேஞ்ச். ஓகே. மேக்ஸிமம் எந்த இதில் அதிகமான அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க? கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தீங்களா? எவ்வளோ ப்ரோ கொடுத்தீங்க? 22. ஓகே. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஸோ மக்களே, இப்போ தான் ப்ரோ வந்து எழுதி முடிச்சுட்டு வந்திருக்காரு. எப்படி ப்ரோ? ஃபாலோவர் தான். கண்டிப்பாக தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். நம்ம இதெல்லாம் வந்துருந்துச்சா? நம்ம சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் ராங் நம்பர் ரொம்ப செஞ்சுட்டாங்க. ரொம்ப தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப செஞ்சுட்டாங்க. தம்பி ஒவ்வொரு செக்ஷனாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் என்ன கேட்டிருந்தாங்கப்பா? எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க? இங்கிலீஷ் வந்து 25 அட்டெம்ப்ட். 25. ஓகே. 1 மார்க் வந்து 20 போட்டிருக்கேன். 2 மார்க் வந்து 5 போட்டேன். ஈஸி தான், படித்து பார்த்து போடுற மாதிரி. ஓகே. சரி ப்ரோ, இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சா? 2 மார்க் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ரீட் பண்ணி போட்டோம்னா போட்டுடலாம். என்னென்ன பேட்டர்னில் கேட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கா? 1 மார்க்லாம் அதில் வந்து என்னென்ன மீனிங் கன்வே பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் படித்து பார்த்து போடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரீஅரேஞ்சிங் வந்து சூப்பராக ரெண்டு ரீஅரேஞ்சிங் வந்து ஒரே இதில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வந்து 2ஓட ஆன்சர் அப்படியே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கிலீஷ் ஈஸி தான். ஆப்டி ப்ரோ? ஆப்டி ரொம்ப மோசம். நான் 10 போட்டிருக்கேன். 10 வந்து இருக்கிறதுல இவர் அதிகமாக தான் அட்டெம்ப்ட் சொல்லியிருக்காரு. 10 வந்து நிறைய பேர் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்லேயும் 10 நான் ஷாக் ஆகிட்டேன். கரெக்ஷன் போட்டு 10 போட்டியடா. இல்லை வந்து சொன்னவங்கலாம் 5 6 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு கொஸ்டின் ஆன்சர் எனக்கு வந்துருச்சு. பரவாயில்ல. இல்லைன்னா போட்டு ரீசனிங்ப்பா பரவாயில்லையா? ரீசனிங் வந்து 15 போட்டிருக்கேன். 15 சூப்பர். அப்புறம் 2 மார்க் 13. கரண்ட் அஃபேர்ஸ் 18 தப்பா. சரி. மேடம், கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்லேருந்து தான் வந்து 2 மாதம் நல்லா தரவு பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15 அட்டன் பண்ணலாம். ஓகே. எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கொடூரமாக கேட்பாங்க. இந்த வட்டம் அது பரவாயில்ல. ஆப்டி இது பண்ணி சரி, நீங்கள் செப்டம்பர் அக்டோபர் படிச்சிருந்தீங்கன்னா 15 போடலாம். ஓகே. 2 மட்டுமே. மித்தெல்லாம் கொஞ்சம் ஜூன் ஜூலைலாம் வரவே இல்லைங்க மேடம். ஒரு கொஸ்டின் கூட ஜூன் ஜூலைலாம் பார்க்கவே இல்லை. சரி. பார்த்தது எல்லா கொஸ்டினுமே கரெக்டாக போட்டுடலாம். ஆனால் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. சிஏ ரிவிஷன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீடியோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours தான் வாட்ச் பண்ணேன். உங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தேன்னா மேக்ஸ் கொஞ்சம் அட்டன் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நான் கூட சொல்லிகிட்டே இருந்தேன். நேற்று கூட நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களா இன்ஜூர் ஆகிற மாதிரி. மறந்துருந்ததெல்லாம் நேற்று அப்படியே ரீகால் பண்ணி விட்டுருச்சு. கரெக்டாக. ஓகே. இன்னைக்கு அதை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 1 வேர்டில் குவாட்ரேட்டிக்கு இந்த நான் ராங் நம்பர் சீரிஸு அந்த இது மட்டும்தான் அட்டன் பண்ணி. நான் டிஏ பார்க்காதனால எனக்கு எதுவுமே டோட்டலாக பிளாங்காக இருந்த மாதிரி இந்த டிஏ பார்த்தோன்னே ராங் நம்பர்லாம் போட்டு ராங் நம்பர்லாம் போட்டேன் ப்ரோ. குவாட்ரேட்டிக் வந்து வெயில் இங்கே செம்மையாக அடிக்குது. குவாட்ரேட்டிக் ஈஸியாக இருந்தால் அதான் நீங்கள் நடத்துனீங்க பார்த்தீங்களா, அந்த மாடலேருந்து மட்டும்தான் குவாட்ரேட்டிக் வந்திருந்தது. ராங் நம்பரும் நீங்கள் நடத்தின மாதிரி, அதாவது சீரிஸ் 1 சீரிஸ் 2 சீரிஸ் 3 அந்த மாதிரி கொடுத்து கேட்டிருப்பாங்களே, அது மட்டும்தான் வந்திருந்தது. மீது எதுவுமே நான் டிஏலாம் எனக்கு எதுவுமே தெரியல. என்ன கேட்டாங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எதுவுமே தெரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிங்களா? அதனால் இது மட்டும்தான். பரவாயில்ல. டிஏ அதான் சொன்னேன், டிஏ வந்து டச் பண்ணுறது கஷ்டம் தான். மற்றதெல்லாம் போட்டு ஒரு ஸ்கோர் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே கேட்ட வரைக்கும் 7 டேட்டா சஃபிஷியன்சி போடுற மாதிரி எல்லாருமே அந்த கான்ஸ்லங்கிறப்போ 7-8 கொஸ்டின் தான் பண்ணுறவே முடியுது. அது பிரச்சனை இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ். டிஸ்கிரிப்டிவ்லாம் எப்படி இருந்துச்சு? டிஸ்கிரிப்டிவ் நார்மலாக தான் ப்ரோ இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்டீங்களா டிஸ்கிரிப்டிவ் பற்றி? சார் டிஸ்கிரிப்டிவ் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங், அதாவது வாட்டர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் எடிட்டோரியலில் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம்னாலையும் வயலன்ஸ் மூவி பார்க்கறதுனாலையும் குழந்தைங்க வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டையும் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எவ்வளோ அட்டம்ஸ் கொடுத்துருந்தீங்க ப்ரோ? நான் பார்த்தீங்கன்னா ரீசனிங் 20 ப்ரோ, ஜிகே 20, மேக்ஸு 5, இங்கிலீஷ் 23. சூப்பர். தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ பண்ணிட்டு இன்டர்வியூக்கும் கண்டிப்பாக ப்ரோ. சரி. சார் நீங்களும் மேடம். ஸோ ஹாய் மக்களே, IBBSPO மெயின்ஸ்க்காக நம்ம மதுரை PTR காலேஜ் ரிவ்யூக்கு போயிட்டுருக்கோம். ஸோ லிவினோ ஆக்சுவலி நம்மளோட ஜாயின் ஆயிருக்காரு மக்களே. லிவினோ ஹாய் சொல்லிடுங்க. ஹலோ வணக்கம். ஸோ லிவின் மதுரையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அதாவது அவங்க ஃப்ரெண்டு யாரும் எழுத வரான், அப்படிலாம் யாரும் இல்லை சார். மதுரையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் காலையிலேயே போயிட்டோம் மக்களே, ஒரு 7-7:30க்கெலாம் போயிட்டோம். ஆனால் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஈரோடுலேருந்து, ராமேஸ்வரத்துலேருந்து, ஸோ வேறு வேறு டிஸ்டன்ஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க. ஸோ 7-7:30 பாவம் ரொம்ப கஷ்டம் இல்லை.
வெளியே வர அப்படி ஒரு சைடு வந்து கடையும் பெருசாக எதுவும் 1:30 மணி ஆயிரும். ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, காலையிலேயே வந்து ரொம்ப நேரமாக பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனலாக ஒரு 7-8 பேர்ட்ட பேசிட்டு தான் வந்தோம். சரி நம்ம மக்களுக்கு வந்து நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம், சரி நம்ம மக்களுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு கலர்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். அந்த கலர் என்ன தான் சொல்லுவீங்களா? எங்கள் ஊரில் கலர், ஆமாம். ஸோ கலர் மீன்ஸ் இந்த ஜூஸ் தான் கொடுக்கலாம். ஒரு இதாக இருக்கு, ஏன்னா ஒரு 4 மணி நேரம் முடிச்சுட்டு வரப்ப ரொம்ப டயர்ட் ஆயிரும்ல, கை வலிக்குது அப்பா.